Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சாதம் வெரைட்டி ரைஸ்க்கு ஏத்த ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ண போறோம். இப்போ மிக்ஸி ஜார்ல இதுல 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 3 பீஸ் அன்னாச்சி பூ, கொஞ்சம் கல்பாசி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 பீஸ் கிராம்பு. இது கூட ஒரு காஷ்மீரி வத்தல் எடுத்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கொரகொரப்பா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 பல் பூண்டு இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவரில் கொஞ்சம் புழு இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி ஒரு அரைப்பதம் வெந்திருக்கு. இந்த டயத்தில் இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட அரைச்சி வச்ச பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. காலிஃப்ளவருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இடையில நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகி சூப்பரான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.